நம்ம ஜனங்களுக்கு உதவி செய்யறவனும் ரொம்ப பிடிச்சவனுமான ஜானிக்கு ஒரு ஆளை கொல்ற அளவுக்கு தைரியமும் முன்விரோதமும் இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படியே அந்த கொலையை அவரே செஞ்சிருந்தாலும் கொல்லப்பட்டவரோட மகங்கிற சார்பிலையும் ஒரு எம்எல்ஏங்கிற சார்பிலையும் நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க போறதில்லை. ஒரு சாதாரண மனுஷனான அப்பாவி ஜானிய நீங்க இந்த கேஸ்ல இருந்து விடுதலை பண்ணுங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். யுவர் ஆனர், கொலை செய்யப்பட்ட பருந்து கோபியின் கொலை விஷயமாக முக்கியமான சாட்சி ஒருவரை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். எஸ். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. தெய்வத்தோட சாட்சியா கோர்ட்டுக்கு முன்னாடி நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன். கோபியோட கொலை நடந்தப்ப ஊர்ல பெரிய மனுஷனா இருக்கிற கிறிஸ்டோங்கிற பேர் கொண்ட நீங்க அங்க இருந்தீங்களா? உண்மைதான். அப்படின்னா கோபியோட மரணம் ஒரு கொலை என்னும் அந்த கொலையை செஞ்சது இங்க நிக்கிற ஜானி தானோ இந்த கோர்ட்ல எல்லார் முன்னாடியும் சாட்சி சொல்ல முடியுமா? முடியும். புரியுற மாதிரி சொல்லுங்க. என் கை தடிய வச்சுதா ஜானி கோபியை கொன்னா. கோபியை கொலை பண்ண ஜானிக்கும் உங்களுக்கும் என்ன உறவுன்னு சொல்ல முடியுமா? அது இங்க நிக்கிற ஜானி என்னோட மகன். யுவர் ஆனர், நோட் திஸ் பாயிண்ட். ஜாமீன் கிடைச்சிருக்கும், ஆனா அந்த பரதேசி கிழவன் வந்து எல்லாத்தையும் நாசமாக்கிட்டான். இல்லைன்னா அவனோட கதை இன்னைக்கே முடிஞ்சிருக்கும். நான் அப்புறம் பேசுறேன். எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. உனக்காக நான் பேசினதை நீயே கேட்டல. ஆனா உங்க அப்பா வந்து உன்னை ஏமாத்திட்டாரு. இல்லைன்னா உனக்கு இன்னைக்கே ஜாமீன் வாங்கி கொடுத்துருப்பேன். நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் சரி பண்றேன். உங்க அப்பாவை பார்த்து உனக்காக நான் பேசுறேன். நல்லா இருக்கு. பையனை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவனை கொஞ்ச நாள் உள்ள வைக்கலாங்கிற உன்னோட ஐடியா நல்லா இருக்கு. ஆனா இந்த ஆட்டத்தை இன்னையோட முடிச்சுக்கணும். 24 மணி நேரத்தில் நீ சொன்னதை கோர்ட்ல போய் வாபஸ் வாங்கணும். நீ சொன்னா நான் கேட்டிருப்பேன். ஒரு அப்பனுக்கு பிறக்காதவனா இருந்திருந்தா. ஆனா கிறிஸ்டோ ஒரு அப்பனுக்கு பிறந்தவன். அடிங் பரதேசி நாய. நான் சொல்றத கேட்காம நீ இந்த கோர்ட்டை விட்டு போகணும்னு நினைச்ச உன் கதை இங்கேயே முடிஞ்சிடும். படுக்க கூடாது, படுத்தா பஞ்சர் தான். நாம மீட் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல? அப்பனுங்கள ஆரம்பிச்சது அவங்களே முடிச்சுக்கிட்டாங்க. இனி அது தொடரணும்னா நாம தானே அதை ஆரம்பிக்கணும். அதை சொல்றதுக்கு நீ யாரா? கிறிஸ்டோ பாகம் 2. கொஞ்ச நாள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருந்த. நீ 2ஆவதா இருந்தாலும் சரி 1ஆவதா இருந்தாலும் சரி, இந்த தேவனுக்கு முன்னால நீ எல்லாம் வெறும் புழுதோண்டா. உனக்கு முன்னாடி நான் புழுவா இருந்தாலும் புலியா இருந்தாலும் ஒண்ணு மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். மரியாதையா பேசிக்கிட்டு இருக்க என்ன போடா போடா புண்ணாக்குன்னு பாட வச்சிடாதீங்க. அவசரப்படாத உனக்கு இருக்கு. பழம் நல்லா பழுத்த அப்புறம் சாப்பிடுற சுகமே தனி.
அதனால பழம் நல்லா பழுக்கட்டும். ஆரம்பத்திலேயே கிளைமேக்ஸா? அது எனக்கு செட் ஆகாது. எனக்கு மட்டும் இல்ல, பாத்துக்கிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் தான். அதனால கிளைமேக்ஸ கடைசியில வச்சா தானே விறுவிறுப்பா இருக்கும். ஒண்ணு பண்ணுங்க, நீங்க எல்லாரும் இப்போதைக்கு இங்க இருந்து கிளம்புங்க. கிறிஸ்டோ 2ஆம் பாகம். அப்பா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. விஷயம் என்னன்னு தெரியாம தாத்தாவை குற்றம் சொல்லாதீங்க. உங்களை ஜாமீன்ல விட்டதுக்கு அப்புறம் கொல்றதுக்காக தான் அந்த எம்எல்ஏ உங்களுக்கு சாதகமா சாட்சி சொன்னா. அதுக்காக கூலிப்படைய கூட அவன் ரெடி பண்ணிட்டான். அது தெரிஞ்சதுனால தான் தாத்தா கோர்ட்ல அந்த மாதிரி சொன்னாரு. நீங்க ஜெயில இருக்கும்போது அந்த எம்எல்ஏவால உங்களை எதுவும் செய்ய முடியாது. அதனால தான் தாத்தா மனசை கல்லாக்கிக்கிட்டு அப்படி செஞ்சாரு. தாத்தா வந்திருக்காரு. நீங்க என்ன சொல்லுவீங்களோன்னு பயந்துகிட்டு வெளியிலேயே நின்றுகிட்டு இருக்காரு. ஏய் ஜானி, நான் தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிரு. உன் உயிரை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. நீ எனக்கு வேணும். உன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். அன்பான ஊர் மக்களே, சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த போட்டி ஆரம்பிக்க போகிறது. கடையநல்லூர் கோபியின் மகனும் தேவன் எம்எல்ஏவின் சகோதரனுமான கடையநல்லூர் கண்ணன் கேப்டனாக உள்ள ஜிம்கானா கிளப்பும் செங்கோட்டையைச் சேர்ந்த வெங்கடாஜலத்தின் டீமை எதிர்த்து விளையாட போகிறார்கள். வழக்கம் போல் இந்த போட்டியிலும் ஜிம்கானா கிளப் வெற்றி அடைந்திருக்கிறது. மறைந்த பருந்து கோபியின் நினைவு கோப்பை ஜிம்கானா கிளப்பிற்கு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக பரிசு வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் தலைவருமான நம்மளுடைய இதயத்தை கவர்ந்த எம்எல்ஏ தேவன் அவர்களை பரிசு கொடுக்க மேடைக்கு வருமாறு இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஊர் மக்களை ரொம்ப நேசிச்ச எங்க அப்பாவோட ஞாபகார்த்தமா நடக்கிற இந்த கயிறு எடுக்கிற போட்டியில என்னோட தம்பியோட டீம் ஜெயிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வரப்போற வருஷங்கள்லயும் இந்த போட்டி ரொம்ப வெற்றிகரமா நடத்தணுங்கிறது தான் என்னோட ஒரே ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நீங்களாம் என் கூட துணைக்கு இருக்கணும். கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க, கொடுத்தா கஷ்டப்படுவீங்க. கொடுக்காதீங்க. அண்ணன் போட்டி நடத்துறது, தம்பி பரிசு வாங்குறது எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்கங்க. இந்த ஊர்ல இன்னும் வீரனுங்க இருக்காங்கப்பா. அவங்க கூட மோதி ஜெயிக்க முடியுமான்னு தம்பி கிட்ட கொஞ்சம் கேளுங்க. நல்லா இருக்கு. உன்னோட இந்த டைமிங் இருக்கே ரொம்ப அபாரமா இருக்கு. வானத்து மழையும் வயித்துல இருக்கிற குழந்தையும் எப்ப வெளியே வரும்னு சொல்ல முடியாது இல்லையா எம்எல்ஏ சார்? போ, போட்டியில கலந்துக்க. நீ ஒரு ஆம்பளையாங்கிறது இந்த ஊர்க்காரங்களுக்கும் தெரியட்டும். ஏய், ஆம்பளைன்னு நிரூபிக்கணும். அதான் இப்ப முக்கியம்.
பரிசு வழங்குவதற்காக எம்எல்ஏ அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பரிசை கரம் நீட்டி வாங்குவதற்காக சார்லஸ் மேடைக்கு வரவும். ஊருக்குள்ள ஆம்பளை யாருன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இருப்ப. நம்ம கிட்ட வேலையை காட்டாத. இதை நான் வாங்கினேன்னு தெரிஞ்சா தேவன்ஜி ரொம்ப கோவப்படுவாரு. அது மட்டும் இல்லாம நான் பழசு தான் வாங்குவேன், புதுசெல்லாம் வாங்குறது இல்ல. புதுசு வாங்க மாட்டீங்களா? இப்ப என்ன பண்றது? கொஞ்சம் கறி பக்கத்துல தான் நிக்கிறோமா? இருங்க. இப்ப பழசாயிடுச்சுல்ல, இப்ப வாங்கிக்கங்க. என்ன சொல்றீங்க? இதை வேற யாருக்கிட்டையாவது போய் அது வேலைக்காவது பாய். உங்களால முடிஞ்சதை கொடுங்க. என்னடா? அதானே, சும்மா ஆட்டம் காட்டாம எடுத்து கொடுங்க. சரி, இப்போ உங்களுக்கு எவ்வளவுதான் வேணுங்கிறீங்க? எனக்கு இந்த பழைய நாணயங்கள் எல்லாம் சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்கு. அதனால ஒரு செல்லாத 4 நாள் கொடுத்தீங்கன்னா தலைவர் சொல்ற மாதிரி கப்பு எங்க கொடுத்துருவேன். அட எடுத்து கொடுங்க பாய். யாராவது ஓட்ட கால்னாக்கு இவ்வளோ பெரிய கப்பை கொடுப்பாங்களா? அட எடுத்து கொடுங்க பாய். எம்எல்ஏ சாரோட அப்பாவோட கப்புங்கிறதுனால இந்த 4 நாவே ரொம்ப அதிகம். சரி, அப்ப நாங்க கிளம்பலாமா பாய்? பாய் ரொம்ப தேங்க்ஸ், நாங்க கிளம்புறோம். உங்க அப்பு வாங்கின கப்புக்கு சரியான விலை கொடுத்தாரு பாய். பழைய பித்தளைக்கு விலை அதிகம் இல்ல, அதனாலதான் இந்த பழைய நாள் நான் வாங்கிட்டேன். உங்க அப்பாவோட கப்பை வித்துட்டேன். வேண்டாம் தம்பி, என் கூட மோதாத. இந்த நாளை குறிச்சு வச்சுக்கோ. இந்த ஓட்டக்கால்னாக்கு வித்த அந்த டிராஃபிய உன்னை வச்சு திரும்ப வாங்கி அதை என் தம்பியை வச்சு நான் ஜெயிச்சு காட்டல, என் தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டு இந்த ஊர்ல உனக்கு நான் அடிமையா வேலை செய்யறேன். அந்த கிளைமேக்ஸை பார்க்கறதுக்கு முதல்ல நீ தயாராரு. அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அது வரைக்கும் நமக்குள்ள ஒரு இடைவேளை. அம்மா எந்திரிங்க. சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுங்க. நாம நல்லா ஆனதுக்கு அப்புறம் நாம ஒரு நல்ல வீடு வாங்கணும். இருக்கட்டும் இருக்கட்டும், இந்த மாதிரியே போனா நீ நிறைய வீடு வாங்கிடுவ. என்னடி ரொம்ப நாளா உங்க ஆத்தா பெட்லயே கிடக்குற? நீ போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இவ போய் சேருவாளோ? அக்கா புருஷன்னு பார்க்க மாட்டேன், மரியாதையா பேசுங்க. சரி, அப்படியே ஆகட்டுமா? யாருடி அந்த சார்லஸ்? புதுசா உனக்கு நிறைய உதவியெல்லாம் பண்றான்னு கேள்விப்பட்டேன். நான் ஜெயில இருந்தாலும் இங்க நடக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஏய், பேசும்போது வார்த்தை அளந்து பேசு. ஓ அப்படிங்களா? அவன் உன் பக்கத்துல இருக்கான்னு தானடி உனக்கு இவ்வளவு திமிரு. ஸ்கவுண்டரல். அட இங்கிலீஷ பாரு. ஏற்கனவே நீ இப்படி பேசித்தான் என்ன ஓரம் கட்டின. ஏய், உங்க அக்கா கதை ஞாபகம் இருக்குல்ல? என்ன தேவையில்லாம வெறுப்பேத்தாத. சார்லஸுக்கு உனக்கு இடையில என்னடி உறவு? அத கேட்க நீங்க யாரு? சொல்றேன். அத சொல்றதுக்காக தானடி நான் இப்ப இங்க வந்திருக்கேன். வேண்டாம்பா, வேண்டாம். உன்னை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு தானே இப்படி ஆடுற? என்னடி? வெளில போடா, வெளியில போடா, போடான்னு சொல்றல, வெளியில போ, போட சொல்றல, போடா. ஏய், பரவாயில்ல, நீ அழாதம்மா. உன்னோட சொந்த வீடா நினைச்சு நீங்க இருக்கலாம்.
மனுஷங்கெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. எப்படியும் நீ இங்க வந்தது நல்லதா போச்சு. உன்னை பத்தி சார்லஸ் சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அம்மா வீட்டுல தனியா இருக்காங்க. அதை நினைக்கும் போதுதான். நீ பயப்படாத. ஆட்களை வீட்டுக்கு அனுப்பி உங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு பார்க்க சொல்றேன். என்ன போதும்ல? அம்மாடி. ஆ. ம். வாங்க. போமா. பாவங்க அவ. ம். சரி, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. இது அந்த சார்லஸ் தங்கச்சி இல்ல? அப்படித்தான் நினைக்கிறேன். ஆமாண்டா, அவளே தான். ஏமா, என்ன உனக்கு ஞாபகம் இல்ல? நம்ம ஒரு வகையில சொந்தக்காரங்க. ஆமாட்டாமாக்கா, இவளோட அண்ணன் கல்யாணம் பண்ண போறது என் பொண்டாட்டியோட தங்கச்சிய. கிறிஸ்டின் வீட்டு பையனுக்கு நாயக்கர் பொண்ணு. அப்ப நாங்க சொந்தக்காரங்க தானே. நான் போணும், வழி விடுங்க. என்னது, வருங்கால சம்மந்தி வீட்டுக்காரங்களோட இப்படித்தான் மூஞ்சி தூக்குறதா? உண்மையை சொல்லணும்னா நீ எனக்கு என் பொண்டாட்டி மீனாட்சி மாதிரி தான் இல்லடாமாக்கா? ஆமா, அண்ணனும் நல்லா கொஞ்சுவாரு. நான் எதையும் கேட்க விரும்பல. நான் முதல்ல போணும். ஓ, கோவம் வந்துருச்சுடா. இவளுக்கு கோவம் வந்துருச்சு. இந்த பாருமா, உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், கேக்குறியா? நான் கொஞ்ச நாள் தான் ஸ்கூலுக்கு போயிருந்தாலும் எனக்கு ஏதோ கொஞ்சம் தெரியும். பொருளை கொடுத்து பொருளை வாங்குற மாதிரி நான் பிளான் பண்ணேன். உங்க அண்ணன் லவ் பண்றானே அந்த பொண்ணு மீனாட்சி, மீனாட்சியோட அக்கா காஞ்சனாவை நான் கல்யாணம் பண்றதுக்கு முக்கியமான காரணமே மீனாட்சி தான். ஆனா அவ என்னை விட புத்திசாலி தான். இப்ப அவ பிடிச்சிருக்கிறது பெரிய இடம்தான். நான் ஒன்றும் இல்லாத விரும்பதான். இது நியாயமான நீயே சொல்லு. இது சரியில்லைன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால நான் விருப்பப்பட்ட மீனாட்சி உங்க குடும்பத்துக்கு வரும்போது அந்த வீட்டு பொண்ணு எங்க வீட்டுக்கு வர்றதுல தப்பே இல்ல. இல்லடாமாக்கா? ஆமாண்ணே. ஏய், நெல்லு நெல்லு. இப்படி கோச்சிட்டு போனா எப்படி? நான் ஆசைப்பட்டதுதான் கிடைக்கல, இப்ப கிடைச்சதையும் விட சொல்றியா? நீயும் பார்க்கறதுக்கு அழகாத்தான் இருக்க. மீனாட்சிக்கு பதிலா நீயே எனக்கு போதும். ஏய், கஷ்டப்படாத, நானே விட்டுருவேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட ஞாபகம் உனக்கு எப்பவும் இருக்க வேண்டாம்? இருக்கணும். என்னை எப்பவுமே மறக்காம இருக்கிறதுக்கு சின்னதா நீ எப்பவும் நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒன்னு கொடுக்குறேன். நீ எப்பவும் தயாராரு. எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் வரேன். உன்னை தூக்கிட்டு போக. போய் உங்க அண்ணன் கிட்ட சொல்லு, அவனோட மச்சான் வந்திருக்கேன்னு. எங்க ஊர் ஆளுங்களை தொடும்போது யோசிச்சு தொடுங்க. சாதாரண ஆளுங்க ஜெயிச்சு சட்டசபைக்கு போயிடுறாங்க. என்னைக்கு மந்திரி ஆகி வருவாங்கன்னு தெரியாது. அவங்களுக்கே சல்யூட் அடிக்க வேண்டி வந்துச்சுன்னா அன்னைக்கு உங்க மூஞ்ச தூக்கி எங்க வச்சுப்பீங்க? அதனால எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க. ஜாக்கிரதையா இல்லைன்னா உங்க ஜாதகமே மாறிடும். உபதேசம் பண்ண நீ உபதேசம் பண்ணல, சொற்பொழிவு நடத்துறாரு. காரணம் உங்களை திருத்துறதுக்கு. கிண்டல் பண்றியடா பொறுக்கி. கைய வச்சிட்டீங்க, பேசிக்கிட்டு தானே இருந்த. இங்க தகராறு பண்ண வரல. நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கைதியை வெளியே விட்டீங்கல்ல, அவனுக்கு எந்த ஒரு பெரிய டேமேஜும் ஆகாம பத்திரமா இங்க கொண்டு வந்திருக்கேன். ஆமா, வண்டியில தான் இருக்கான். மரியாதையா கை எடுத்துக்கினா நல்லா இருக்கும். அந்த பார்சலை கொண்டு வாங்க. கொண்டு வாங்க. கொண்டு வாங்க. கொண்டு வாங்க. கொண்டு வாங்க. அப்படியே வா, அப்படியே வா, லெஃப்ட்ல வா, ரைட்ல வா. அடிங் டிங், அடிங் டிங், அடிங் டிங், அடிங் டிங், அடிங் டிங், அடிங் டிங்.
எப்படி படுத்திருக்கான் பாத்தீங்களா? 2 காலையும் தூக்கிட்டு நாய் மாதிரி படுத்திருக்கான். நீங்க வேணா கிட்ட வந்து ஒரு தடவை நல்லா பாருங்க. நீங்க என்ன தோக்கடிக்க அவனை அனுப்புனீங்க, நான் அவனை தூக்கிட்டு வந்துட்டேன். ஜாக்கிரதையா பாத்துங்க, பின்னாடி தேவைப்படுவான். எனக்கும் சும்மா இருந்தா போர் அடிக்கும்ல. ஆனா யார் சொல்லி நீங்க இப்படி எல்லாம் செய்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வேற ஒண்ணும் இல்ல, இவனை தட்டி பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணதுல கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. காரணம் பாக்டீரியா. போலீஸ் கிட்டே உன் வேலையை கட்டுறியா? வேண்டாம், ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு மேல அடிக்கிற பழக்கம் எனக்கு இல்ல. அதனால நாம இன்னொரு நாள் வச்சுப்போம். அன்னைக்கு ஆசை தீர நாம விளையாடுவோம். கிறிஸ்டோவுக்கு சொந்தமானது கிறிஸ்டோவுக்கும், தெய்வத்துக்கு சொந்தமானது தெய்வத்துக்கும். அதான் சட்டம், அதான் தர்மம். இப்போ உங்க எல்லாருக்கும் திருப்தியா இருக்குமே? என்னெல்லாம் வீரவசனம் பேசுனீங்க. நான் இங்க வரேன், ஜெயில ஹிப்னாட்டிசம் பண்ணி தப்பிச்சு அவன் இங்க வருவான், அவன் வந்தா உடனே ஒருத்தனை அடிப்பான் கடிப்பான். நீங்க பெரிய வித்தக்காரனை கூட்டு வந்திருக்கானுங்க சார்லஸை ஒடுக்கிறதுக்கு. இப்போ என்ன ஆச்சு? அடிச்சு தோச்சு காயப்பட்டான்ல அவன். நான் அப்பவே சொன்னேன், இந்த ஊர்ல என் மானத்தை வாங்கிடாதீங்கன்னு. உதவி செய்யறானுங்களாம். எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. சக்தி இல்ல, புத்தி தான் இங்க தேவை. கத்தியை உபயோகப்படுத்தி இங்க ஒன்னும் பண்ண முடியாது. அவனை அடக்கிறதுக்கு நான் புத்தியை உபயோகப்படுத்த போறேன். நடக்க போற வேடிக்கையை பாருங்க. வீராதி வீரன் சூராதி சூரன் சார்லஸை ஏலத்துல எடுக்கிற விழா நடக்க போது, ஆரம்பிக்க போது. ஏலத்துல எடுக்கிறவங்க எடுக்கலாம். நீங்க ஒரு 15,000 ரூபாய்னு கேளுங்க. 15,000 ரூபாய். உள்ளூர்லயும் வெளியூர்லயும் நிறைய போட்டிகள்ல கலந்து ஜெயிச்ச ஃபாஸ்ட் ஃபுட் கிளப் இவர 15,000 ரூபாய்க்கு, இல்ல ஃபாஸ்ட் ட்ராக் கிளப் இவர 15,000 ரூபாய்க்கு ஏலத்துக்கு கேக்குறாங்க. 15,000 ஒரு தடவை. 15,000 ரூபாய்க்கு இந்த இது கட்டுப்படி ஆகாது. அது நீயே சொல்ற? அந்த இதுக்கு நான் தானே ஜட்ஜ். யாரும் கேட்கலாம், எவ்வளவு வேணாலும் கேட்கலாம். அப்படியா? என் நிலைமை இப்படி ஆயிடுச்சே. 15,000 ஒரு தரம். 15,000 ஒரு தரம். 20,000 ரூபாய். சார் கேட்டுட்டாரு 20,000. இந்த விளையாட்டுல கொடி கட்டி பறந்த கிறிஸ்டோவுக்கு அப்புறம், அதாவது அவங்க தாத்தாவுக்கு அப்புறம் சார்லஸோட விலைதான் ரொம்ப அதிகமா போயிருக்கு. 24,000. இப்போ இவரு கேட்டிருக்காரு 24,000 ரூபாய். 24,000 ரூபாய். மேலும் மேலும் வெற்றிகளை குவிக்கிற சார்லஸ இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கிளப்புக்காரங்க இதுவரைக்கும் யாரும் கேட்காத ஒரு விலையா 24,000 ரூபாய்க்கு ஏலத்துல கேட்டிருக்காங்க. 24,000. 24,000. 24,000 ரூபாய் ஒரு தரம். 24,000 ரூபாய் ஒரு தரம். 24,000 ரூபாய் ரெண்டு தரம். 24,000 ரூபாய் ரெண்டு தரம். குத்தாலம் ஒய்எம்ஏ கிளப் 25,000 ரூபாய். ஒய்எம்ஏ கிளப் 25,000 ரூபாய். பாரம்பரியமா வீர பரம்பரையில வந்த நம்ம சார்லஸ ஏலத்துல எடுக்க யாராலையும் முடியல. சொல்லிட்டு இருக்கும்போது இரியா ஒய்எம்ஏ கிளப் எடுத்திருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். 25,000 ரூபாய் ஒரு தரம். 25,000 ரூபாய் ஒரு தரம். 25,000 ரூபாய் ரெண்டு தரம். 25,000 ரூபாய் ரெண்டு தரம். இதுக்கு மேல கேட்கறவங்க எல்லாம் கேட்கலாம். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. 25,000 மூணு தரம். எங்க ஊர்ல நடக்க போற எல்லா போட்டியிலையும் நீங்க தான் கலந்துக்க போறீங்க. சந்தோஷமா வாங்கிக்கங்க. உங்க தாத்தா பேரை நீங்க காப்பாத்துவீங்கிற நம்பிக்கையில தான் எதை பத்தியும் யோசிக்காம இவ்வளவு விலை கொடுத்து உங்களை எடுத்திருக்கோம். எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இனி நீங்க தான் பாத்துக்கணும். நம்பினவங்களை ஏமாத்துற பழக்கம் எங்க பரம்பரையிலேயே கிடையாது. ஒரு வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான்.